இன்றைக்கி பார்த்தீங்கன்னா G5ல் ஒரு ஸ்டோரியோட கண்டென்ட்டை எடுத்து ஒரு வெப் சீரிஸ் 7 பாகம் பண்ணுற அளவுக்கு நம்ம கண்டென்ட் அவங்களுக்கு வந்து தாக்கியிருக்கு. அது போதாதா எனக்கு? அதுதான் நான் வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம்னு நினைக்கிறேன். நான் உங்கள் எழுத்தில் இப்போ நீங்கள் வந்து இந்த கதை எழுதுறீங்க, இதை வந்து ஒரு டைரக்டர் எடுத்து அவரோட பாணியில் எழுதுறாரு. அவருக்கு பிகாஸ் ஃபுல்லாக அதே பேஸ் பண்ணி எடுக்க முடியாது. அவருக்கு பிடிச்ச சில விஷயங்கள் ப்ளஸ் அவரோட இமேஜினேஷனில் சில விஷயங்கள் சேர்க்குறாரு. இதில் நீங்கள் ஐயோ நம்மளோட எழுத்து வந்து இந்த மாதிரி மாறுது அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும்? கண்டிப்பாக. நான் வந்து அப்பவே நான் சொல்லிடுவேன். இப்போ வந்து நான் எப்போயுமே சொல்லுவேன், நீ சினிமா பீப்புள் வேறு, ரைட்டர்ஸ் வேறு. நீங்கள் ஒரு வட்டத்தை போட்டுட்டு அதுக்குள்ளேயே சுற்றி வருவீங்க. ஏன்னா அதிகமாக தாண்ட மாட்டீங்க நீங்கள். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு படம் முன்னாடி ஒரு படம் ஓடிச்சுன்னா அதே ஸ்டைலில் போவீங்க. 2 எழுத்துல ஒரு படம் வந்து ஜெயிச்சிச்சுன்னா 2 எழுத்துலேயே வைப்பீங்க. ஒரு பேய் படம் ஜெயிச்சா பேய் படத்து பின்னாடியே போவீங்க. ஒரு டார்க் காமெடி பாடம் ஜெயிச்சா அது பின்னாடியே ஓடுவீங்க. அப்படி போகாதீங்க தயவு செய்து. நீங்கள் ஒரு ரைட்டரோட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கதை சொல்லுங்கள், ரைட்டர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்லுவார், அதை எடுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் எப்பவும் வித்தியாசமாக தான் திங்க் பண்ணுவார். நீங்கள் ஒரே மாதிரி தான் வந்து நீங்கள் சண்டை காட்சி, ஒரு டான்ஸு, அதுக்கு ஒரு ட்விஸ்ட்டு, இப்படி போவீங்க. ஆனால் கதையை வந்து அது கூட ட்ராவல் பண்ணணும். நாகா டபுள் ரோஸ்டட் ரவா அண்ட் நாகா கடலை மாவு.